இது ஒரு தாயின் கதை. அம்மாவின் செருப்பிலும் ஒரு அன்பு. சென்னை அருகே உள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தில் நவீன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். வீட்டின் பொருளாதாரம் சரியாக இல்லாததால் பள்ளி முடிந்த பிறகும் ஹோட்டலில் பாத்திரம் கழுவும் வேலை செய்தான். ஒரு நாள் பள்ளியில் எல்லா நண்பர்களும் புதிய ஸ்போர்ட்ஸ் ஷூவை வாங்கி வந்தனர். நவீன் மட்டும் பழைய கிழிந்த ஷூவை அணிந்து வந்தான். அவனை சிலர் கிண்டலும் செய்தனர். நவீன் மனது உடைந்தான். ஆனால் அவன் எதுவும் வெளியே சொல்லவில்லை. அன்று இரவு வீடு வந்தபோது அவன் அம்மா வேலை முடிந்து காலில் செருப்பு இல்லாமல் நடந்து வருவது நவீனின் கண்களுக்கு பட்டது. அவன் அதிர்ச்சி அடைந்து, "அம்மா, உங்க செருப்பு எங்கே?" என்று கேட்டான். அம்மா மெதுவாக சிரித்து, "பழைய செருப்பு கிழிந்து விட்டது, பரவாயில்லை" என்று கூறினார். "உங்களுக்கு ஷூ வாங்கணுமே, அதற்காக பணம் சேர்க்க வேண்டும்" என்றார். அந்த நொடியில் நவீன் புரிந்து கொண்டான். தன் வசதிக்காக அல்ல, தன்னுடைய கனவுகளுக்காக தாய் தன்னை தியாகம் செய்கிறாள் என்பதை. அடுத்த நாளே நவீன் தீர்மானித்தான், நான் வெற்றி பெற வேண்டும் அம்மாவுக்காக. அவன் படிப்பிலும் வேலைகளிலும் இரட்டிப்பு முயற்சி செய்தான். காலம் கடந்தது. இன்று நவீன் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் பெரிய பதவியில் வேலை செய்கிறான். அவன் சம்பளம் கிடைத்த முதல் மாதமே அம்மாவுக்கு ஒரு நல்ல செருப்பு, புதிய சேலை, மருத்துவ காப்பீடு எல்லாம் வாங்கி கொடுத்தான். நவீன் இன்று அடிக்கடி சொல்வான், "என் வெற்றிக்கு காரணம் என் அம்மா, அவரின் முடிவற்ற தியாகம்தான்" என்று. இந்த கதையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தாயின் தியாகத்தை உணர்ந்த நிமிடமே ஒரு குழந்தையின் வாழ்க்கை உயர்வின் பாதையில் நடக்க துவங்குகிறது என்பதை.